இன்னொரு பையன் எக்ஸாம்ல சீட்டிங் பண்றதுக்காக அவனோட கையில வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர்ஸ்லாம் வந்து எழுதி வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம பேப்பர்லயே வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரும் எழுதி வச்சிருக்கான். அந்த பேப்பர் கரெக்டா அவங்களுடைய டீச்சர் வரும்போது கீழே விழுந்துருது. அது கரெக்டா அவர் பாக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து அவனோட ஃப்ரெண்ட் வந்து டைவர்ட் பண்றான். அதுக்குள்ள அந்த கீழே விழுந்த பேப்பர் எடுத்து அவன் சாப்பிடவும் செஞ்சிடலாம். பட் இருந்தாலும் அந்த டீச்சர் அதை கண்டுபிடிச்சிடறாரு. சோ அந்த பையனை தனியா கூப்பிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீ விட்டு தானே அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. பட் இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பேப்பரை வந்து பாத்தீங்கன்னா வெளியே துப்பிடுறான். சரி டென்ஷன் ஆகாத, இந்த ஜூஸ் குடின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஜூஸ் குடிக்கிறாரு. அது குடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த பையன் ரொம்பவே மயக்கமா ஃபீல் பண்றான். அது மட்டும் இல்லாம இப்ப நான் ஒரு புது கொஸ்டின் பேப்பர் உனக்கு கொடுக்க போறேன். சோ அந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் பண்ண அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த பையனால ஆன்சரே பண்ண முடியல, மயக்கமா இருக்கு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவன் பிளட்ல இருந்து ஒரு அக்ரிமெண்ட்டை வாங்கிட்டு இப்ப நான் உனக்கு ஒரு ஜூஸ் குடிக்கிறேன், இந்த ஜூஸ் குடிச்சினா உனக்கு மெமரி பவர் ஸ்ட்ராங் ஆகும் சொல்லிட்டு அந்த ஜூஸ் குடுக்குறாரு. அந்த குடிச்சதுக்கு அப்புறமா அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டே வந்து அடையாளம் தெரியல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜூஸ்க்கு அவன் அடிக்ட் ஆயிடுறான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஜூஸ் குடிக்காம அவனால இருக்கவே முடியல. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் குடிச்சாதான் எல்லாமே நடக்குன்ற மாதிரி அவன் மாறிடுறான்.